என் செல்வங்களுக்கு இறைவனும் என் செல்வங்களில் ஒருவர் தான். பெரியவங்களை கூட செல்வங்கள் என்ன சொல்கிறேன். ஆமாம், செல்வங்களே அவருக்கு தான், அவர் தான் பெரிய. முதல்ல அவருக்கு வணக்கம், அப்புறம் உங்களுக்கு வணக்கம். என்ன தாத்தா, என்ன காலரெல்லாம் என்ன பிடிச்சுன்னுக்கிறீங்க? இல்லை, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது. கொஞ்சம் குளிர். நான் அங்கெல்லாம் ரொம்ப குளிரெல்லாம் அனுபவித்து வந்துக்கிறேன். பிலோ 5 degrees, 4 degrees, even 10 degrees also. தாத்தா, நம்பர் 1 2 3 எல்லாம் கற்றுன்னுக்கிறீங்க, இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. ஆம் செல்வங்களே, ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமான குளிரெல்லாம் வரும். நான் அங்கெல்லாம் அனுபவப்பட்டு வந்துக்கிறேன். இருந்தாலும் இங்கே வந்து என் மனைவி சொல்லுவாங்க, கழுத்துக்கு பட்டன் போடுங்க, பட்டன் போடுங்க. நான் ஒரு பட்டன் கீழே அப்படி ஒரு பட்டனை கழட்டி விட்டாங்க, கொஞ்சம் கலர்ச்சியாக இருக்கும், அந்த ஒரு மாதிரி ஷேப்புன்ட்டு நான் அந்த பட்டனை கழட்டி விட்டுருப்பேன். இப்போது ஒரு பட்டன் அட்லீஸ்ட் அவங்க கழுத்துக்கு பட்டன் போடுங்க, இந்த கோல்டு இங்கே தான் தொண்டையில் தான் அட்டாக் ஆகுது, தொண்டையில் தான் கோல்டு அட்டாக் ஆகுது, அதனால் பட்டன் போடுங்க அப்படின்வாங்க. சரி, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, இருந்தாலும் குளிர் அவங்கள ஞாபகப்படுத்திட்டு சரி அப்படி இழுத்து பிடிச்சின்னுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் எதோ சொல்லுங்கள் தாத்தா. காலையில் இப்போ மகன் கூட கழுவாது வந்துட்டுக்கிறீங்களோ? கொஞ்சம் கிடைச்ச கொஞ்ச நேரத்தை கூட நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு முகத்தை அப்புறம் கழுவிக்கலாம். முகம் எங்கே போக போகுது, முதல் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அந்த குளிருக்கு அப்படி காலில் பிடிச்சிருந்தேன். அப்புறம் வேறு எதாவது சொல்லுங்கள் தாத்தா. இல்லை, என்னுடைய கிராண்ட் சன் ஸ்ரீயாஸ் ஆண்டனி, அவங்க அப்பா அவனுக்கு நிறையா டாய்ஸுங்க வாங்கி கொடுத்துருப்பார். கொஞ்ச நாளுக்கு முன்ன விஷயம். அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு லேட்டஸ்ட்டு சம்திங் ஏதோ ஒரு கார் வாங்கி கொடுத்துருந்தாரு, விளையாடுற காரு. அப்போ என்கிட்ட அதை ரன் பண்ண காருன்னு பார்த்துருந்தான். ஏது ராஜா, எனக்கு தெரியும் அவங்க அப்போ தான் வாங்கி கொடுத்தாருன்னு. இருந்தாலும் ஏது ராஜா, டாடி வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னான். ஓகே, சே காடுக்கு தேங்க்ஸ் பண்ணு, தேங்க்ஸ் காட், இந்த கார் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காடுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன தாத்தா ராங்காக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, நோனோ நான் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த காரை வாங்கி கொடுத்தாரு, நீ காடுக்கு தேங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லிய தாத்தா அப்படின்னா. 5 வருஷம் முடிஞ்சுவேன். சரி, அவங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது சரியில்லை. இப்போத்துக்கு அவன் சொல்கிறது தான் நியாயம். வாங்கி கொடுத்தது அவங்க அப்பா. நான் போய் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான்னாக்கா அவனுக்கு நான் சொல்கிறது மிகவும் தவறானதாக தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு தாத்தா, ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு மை டாடி, ஆல்ரெடி ஐ டோல்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் நான். யூ ஆர் டெல்லிங் டு தேங்க்ஸ் தாத்தா, கடவுளுக்கு காடுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா தாத்தான்னு சொன்னான். என்ன 2 பக்கம் பளிர்னு அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. நல்லா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கணுமே, இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது கூட எல்லாமே அவனுக்கு நியாயமாக பேசணும். அவன் கரெக்டாக பேசும்போது நான் வாங்கி கொடுத்தது ஒருத்தர் யாருக்கா தேங்க்ஸ் சொன்னேன்னு நம்ம இதுக்கு மேலே பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு பேசாமல் ஆகிட்டேன். தாத்தா, அவன் சொன்னதான் கரெக்ட் தாத்தா. என்னது, அவங்க அப்பா தானே தாத்தா வாங்கி கொடுத்தாரு, நீங்கள் தான் எத்தனையோ வீடியோலாம் இப்படியே சொல்லிக்கிட்டு நீங்கள் பாருங்க, தேங்க்ஸ் பண்ணு, காடுக்கு தேங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு.
அப்படின்ட்டு ஓடுது கதை. ஓகே. அப்புறம் தாத்தா ஒன்று உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஹோலி லேண்டுக்கு போய்க்கிறீங்களா? ஜீசஸ் பிறந்த இடம் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டுச்சு. நான் சொன்னேன், நான் பிறந்ததே ஹோலி லேண்டு தான். நான் பிறந்ததே ஹோலி லேண்டில் தான்மா அப்படின்னு சொன்னேன். தாத்தா நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உத்தமன்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்கள. நான் கற்பனையாக சொன்னாலும் சொல்லுவேன், ஆனால் பொய் சொல்ல மாட்டேன் அதனால சொல்லுவீங்களே. பச்சை பொய் சொல்கிறீங்களே. நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ லட்சம் பேருக்கு தெரியும், எவ்வளோ 1000 பேருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அத்தனை வீடியோவில் சொல்லிக்கிறீங்க, நீங்கள் பிறந்த இடத்த நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் கோலார் தங்க வயலில் சாம்பியன்ஷிப்ன்ற இடத்துல நீங்கள் பிறந்தீங்க. தடுக்கி விழுந்தாக்கா தங்க சுரங்கத்தில் விழுந்துடும். தடுக்கி விழுந்தால் தங்க சுரங்கத்தில் விழுந்தாலே விழுந்துடுவீங்கன்ற மாதிரிலாம் நீ சொல்லியிருக்கிறீங்க. தங்க சுரங்கம் 10,000 அடி ஆழத்தில் இருக்கிற தங்க சுரங்கத்து பக்கத்தில் தான் வீடு இருக்கிறது. எங்கள் அப்பாவும் அதில் தான் வேலை செஞ்சுக்காரு. நானும் அது உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துக்கிறேன்னெல்லாம் சொல்லிக்கிறீங்களோ. அதெல்லாம் எங்களுக்கு மனசில் பதிஞ்சிட்டு இருக்குது. இப்போ கேட்டாக்கா நான் பிறந்ததே புண்ணிய பூமி ஹோலி லேண்டில் தான் பிறந்தேன்னு சொல்கிறீங்களே தாத்தா. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சோம் அப்படின்னு நாங்கள் யோசிக்க வேண்டாக்குது தாத்தா. நீங்களும் அப்படி சொல்கிறீங்க. என் அன்பு செல்வங்களே, நான் உண்மையை தான் சொன்னேன். நான் பிறந்தது புண்ணிய பூமியில் தான் பிறந்தேன். ஹோலி லேண்டில் தான் நான் பிறந்தேன். தாத்தா மீண்டும் மீண்டும் தவறு சொல்கிறீங்க. நீங்கள் வருந்தி ஆகணும். நீங்கள் தவறு செய்தால் பரவாயில்ல, நீங்கள் தப்பு செய்கிறீங்க. மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஹோலி லேண்ட் புண்ணிய பூமியில் தான் நான் பிறந்ததே ஹோலி லேண்டில் தான் பிறந்தேன்னு சொல்கிறீங்களே தாத்தா. எப்படி தாத்தா அது உங்களுக்கே நியாயமாக தாத்தா? பச்சை பொய் இந்த தங்கத்தை மாதிரி சொல்கிறீங்களே. தங்கம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தங்கம் வந்து மஞ்சள் கலரு. நீங்கள் சொல்கிறீங்க தங்கம் வந்து பச்சை கலருன்னு சொல்கிறீங்களே. அதே மாதிரி தான் இங்கே கூட நீங்கள் பச்சை பொய் சொல்கிறீங்களே தாத்தா. என் செல்வங்களே, நான் பொய் சொல்லவில்லை. உங்களிடம் நான் பொய் சொல்லவில்லை. உண்மையிலேயே நான் புண்ணிய பூமியில் தான் பிறந்தேன், ஹோலி லேண்டில் தான் பிறந்தேன். தாத்தா நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறீர்கள், தவறான வார்த்தையை சொல்லுகிறீர்கள். நீங்கள் பிறந்தது தங்க வயல் சாம்பியன்ஷிப் தானே? ஆமாம். என்ன ஆமாம்? இதுக்கும் ஆமான்றீங்க, அதுக்கும் ஆமான்றீங்க. சில நீதிபதிகளெல்லாம் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு அந்த வேலைக்கு அவர் இதை சொல்லுவார், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். முதல்ல என்ன சொல்லுவார்? ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான். அப்புறம் ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் புண்ணிய பூமியில் பிறந்தோன்னு சொல்கிறீங்க. தங்க வயலில் சாம்பியன்ஷிப்பில் தடுக்கி விழுந்தா தங்க சுரங்கத்தில் விழுவோம், அந்த இடத்துல பிறந்தவன்னு சொன்னாங்க. அதுவும் ஆமான்றீங்களா செல்வங்களே? பூமியில் புண்ணிய பூமினா உலகத்தில் தான் கடவுள் பிறந்தார். உலகத்தில் தான் கடவுள் பிறந்தார், ஆகாயத்தில் பிறக்கலை. இந்த உலகத்தில் தான் கடவுளும் பிறந்தார், நானும் பிறந்தேன். நான் அந்த நிலையில் நான் சொன்னேன். அவனும் உலகத்தில் தான் பிறந்தார், புண்ணிய பூமி உலகம் பூமி புண்ணிய பூமியில் அவரும் பிறந்தார். நான் கூட புண்ணிய பூமியில் தான் பிறந்தேன் என்ற ஒரு உண்மையோடு நான் பேசினேன். நான் தப்பு செய்யலை, தப்பாக சொல்லலை. ஆனால் புண்ணிய பூமியில் தான் பிறந்தேன், உலகத்தில் தான் நான் பிறந்தேன், அவரும் உலகத்தில் தான் பிறந்தார். தாத்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாத்தா. நாங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல்
நீங்கள் தாத்தா போய் சொல்கிறாரு, வயசாக போய் சொல்கிறாரு ஓ அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக தான் நீங்கள் புண்ணிய பூமியில் தான் வந்திருக்கீங்க. என்னன்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நம்ம வீடு, நம்ம ஊர். இங்கே அவர் அங்கே இதில் ஜெருசலேமில் பிறந்தார். நான் வந்து இங்கே இந்தியாவில் பிறந்தேன். இடம் தான் வேறு, ஆனால் பூமி ஒன்று தான். நான் புண்ணிய பூமியில் பிறந்தேன்னு தான் நான் சொன்னேன். தாத்தா உங்கள்கிட்ட ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை தாத்தா. அதான் இந்த பேச்சாளர்களுக்கு இதே தான் தாத்தா. நானும் கேட்டுக்கிறோம், இந்த பேச்சாளர்கள் எப்படியும் பேசுவாங்க. நீங்களும் இருக்க பேச்சாளராக ஆயிட்டு வரீங்க. எனக்கு அந்த வியூவர்ஸுங்க தான் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு எப்போ இது வருதா தெரில, இது சப்ஸ்கிரைப் பண்ணலான்ற எண்ணம் வருதா தெரில. நீங்களாம் நினச்சிங்க அவங்களுக்கு எப்போ இது வருதா தெரிலனாக்கா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. எப்போ சப்ஸ்கிரைப், லைக்கிங், ஷேரிங், அண்ணாண்ட இன்னொன்று கொசு இருக்குது, காமெண்ட் பண்ணுவாங்களே தெரில. பண்ணுவாங்க. பார்க்கத்தான் போகிறோம். வணக்கம், எதிர்பார்ப்போம். ஓகே, மீண்டும் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கேட்குறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் சும்மா காமெண்ட் சொல்லுங்க. ஒரு முறை எதுனா ஒரு இதில் பார்த்தேன், காமெண்ட் சொன்னாங்க, உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பர்சன்டேஜ் என்னத்த சொல்லியிருந்தாங்க, 10க்கு 10 மார்க் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி சூப்பர் சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க எண்ணிக்கை கூடும், சப்ஸ்கிரைபு கூடும். ஓகே, என்ன தாத்தா கோளார், நான் பிறந்த ஊரை சொல்ல, உடல் நிலை, உடல் கோளார் அப்படி